விசிகாவுடைய தலைவரா திருமா இருக்கும்போது, அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு தாவேக்கா மேல ஒரு அதிருப்தியா, இல்ல நம்பகத்தன்மை இல்லையா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. அவர் பேச்சு காரணம் என்னன்னா, நாங்க வந்து அங்க கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றோங்கிறதான ஒரே காரணத்துக்காக கூட்டணியில சேர்ந்துட்டோமா? இல்லையே. தாவேக்காவும், விசிகாவும் ஒரு கூட்டணி அப்படின்னு நாங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான சூழ்நிலை இப்ப இல்லைன்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஒருவேளை தாவேக்கா வந்து எங்களுக்கு எதிரான சில கொள்கை ரீதியான சில முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பா நாங்க வெளியே வருவோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதுவும் இன்னும் ஒண்ணு சொன்னாரு. திமுக வந்து எங்கள்ட்ட சொல்லவே இல்லையேங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. என்ன சொல்றாரு? போகக்கூடாதுன்னு திமுக சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து இல்ல ஆட்சியில் பங்குன்னு இருந்திருக்க கூடாது. போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க போயிருக்க மாட்டோங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்றாரு. இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? ஒரு விஷயத்த தங்களுடைய காரியத்த முடிச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் வேலுமணியே சொல்லியிருக்காருங்க. என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில இவங்களால நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த கட்சியிலோட நம்ம நிலைமையே வேற மாரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் அண்டு ஆதவ அர்ஜுன் தான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கூட கேட்கலங்க அவங்க. கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வேலுமணி சொல்லியிருக்காரு. சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாருக்கு திரும்ப விசிகாவின் பெரும்பான்மையான வாக்குகள் தாவேகா பக்கம் போயிடுச்சுங்கிற ஒரு கவலை அவருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம அரசியல் வந்து என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாதனால தான் அவர் போனார். அங்கே போனார். சரி போயிட்டாரு. போனதுக்கப்புறம் ஒரு கடுமையான அதிருப்தியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. நம்ம ஆளுங்கட்சி அப்படிங்கிற வரிசையில் நம்மளும் உட்காந்துடுறோம் அந்த விதத்தில். நம்மளால் எதிர்த்து கேட்க முடியாது எந்த கேள்வியும். நம்ம எப்படி அரசியல் வருங்காலத்தில் எப்படி அரசியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை கூட அவருக்கு இருக்கும். முதல்ல அவர் போனதுக்கு காரணம் கட்சி கிட்டத்தட்ட கரைய ஆரம்பிக்குது, தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் போனார். நீங்கள் எதிர்த்து பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? விசிகாவில் உள்ள தலைவர்களை தூக்குவார் இவர் ஆதவ அர்ஜுன். உங்களுக்கு எதற்கான நிலைப்பாடே நாங்கள் கையில் எடுப்போம், உங்கள் கட்சியை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அவருக்கு ஒரு பயம். நம்மளுக்கு மீறி யாராவது போய் ஆட்சியில் பங்குன்னு யாராவது போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு சரியாக இருக்காது, மரியாதை இல்லை. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மிக்கி. வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் கூறிய இந்த விஷயம் அது ரொம்பவே ஒரு பேசு பொருளாக இருக்கு, விவாத பொருளாக இருக்கு. மீண்டும் என்னன்னா, நாங்க வந்து தாவேகா கூட்டணியிலுமே கிடையாது, நீங்க அப்படி ஒரு முன்முடிவுக்கு வர்றீங்க, நாங்க வந்து தேர்தல் சமயத்துல தான் அந்த முடிவை வந்து எடுப்போம், வேண்டுமானால் நாங்க அமைச்சர் பதவியில இருந்து கூட நாங்க எப்போ வேணாலும் நாங்க வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தாவேகா ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையா வந்து கருதுனாங்க. அதனாலதான் அவங்களுடைய உறுதிப்படுத்துறதுக்கும் நாங்க ஒரு அந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்க ஒரு காரணமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் வந்து நாங்க அமைச்சரவையில பங்கு பெற்றோம் அப்படிங்கிற ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் சரி, விசிகாவும் வெளியிலிருந்து ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஐயுஎம்எலும் அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் இங்கே திமுக கூட்டணியிலேருந்து அங்கே போனாங்கன்னு வச்சுங்களேன். பட் திடீர்னு ஐயுஎம்எல் அண்ட் விசிகா ஒரு திடீர் மனமாற்றம், அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறதுனால 2 பேருமே ஆளுக்கு ஒரு மந்திரி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கோபமாகவும் இருந்தார். திமுக மேலே கொஞ்சம் கோபமாகவும் கூட இருந்தார். காரணம் என்னென்னா, அவருடன் இருந்த நிர்வாகிகள் எல்லாம் திமுக பக்கம் சாய்வதாக ஒரு ஒரு பிரம்மை ஆரம்பிச்சிச்சு. இந்த பனையூர் பாபு வந்தார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் வராரு, திமுக வராரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் எஸ்.எஸ். பாலாஜி போகிறாருன்னு முதலே வந்து ஒரு டாக் ஓடிச்சு. திமுக பக்கம் போகிறாங்க எல்லாமே நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள். ரவிக்குமார் அதே மனநிலையில் தான் இருக்கிறாரு. ரவிக்குமாரும் அதே மாதிரி தான். சிந்தனை செல்வனும் திமுக உடைய ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த ரொம்ப கோபமாகவே இருந்தார். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து திமுகவுடைய பெயர் கூட குறிப்பிடாமல் சொன்னார். நாங்கள் வந்து தாவேக்காவிலுடன் கூட்டணியும் இல்லை, வேறொரு கூட்டணியிலும் இல்லை, வேறொரு கூட்டணியிலும் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்.
ஒரு கடுமையான ஒரு இதில் இருந்தார். பட்டு முந்தா நேத்து நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில வந்து அவருடைய பேச்சு எல்லாமே பயங்கரமா வித்தியாசமா இருந்தது. காரணம் என்னன்னா, தாவேக்கா கூட்டணி போனாங்க. அவங்களுக்கு மந்திரி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில ஒரு விசிகாவுடைய தலைவரா திருமா இருக்கும்போது, அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு தாவேக்கா மேல ஒரு அதிருப்தியா, இல்ல நம்பகத்தன்மை இல்லையா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. அவர் பேச்சு காரணம் என்னன்னா, நாங்க வந்து அங்க கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றோங்கிறதுன ஒரே காரணத்துக்காக கூட்டணியில சேர்ந்துட்டோமா? இல்லையே. தாவேக்காவும், விசிகாவும் ஒரு கூட்டணி அப்படின்னு நாங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான சூழ்நிலை இப்ப இல்லைன்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. நினைத்தால் நாங்க அங்கேருந்து உடனே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ஏன் சேர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கம் என்ன சொல்றாரு, வித்தியாசமான ஒரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, நாங்க வெளியிலிருந்து ஆதரவுங்கிறப்போ அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்க. ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாரி தெரிஞ்சாங்க. அதனால தான் நாங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்றோம். பட் அமைச்சரவையிலேருந்து எந்த நிமிஷத்துலயும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னோனே, ஓ! உடனே எப்பனாலும் அப்படின்னோனே, இல்ல, இல்ல. அதாவது அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஒருவேளை தாவேக்கா வந்து எங்களுக்கு எதிரான சில கொள்கை ரீதியான சில முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பா நாங்க வெளியே வருவோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதுவும் இன்னும் ஒண்ணு சொன்னாரு. திமுக வந்து எங்கள்ட்ட சொல்லவே இல்லையேங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. என்ன சொல்றாரு, போகக்கூடாதுன்னு திமுக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல. ரொம்ப ஒரு சாஃப்ட்டா இருந்தது திமுக. எப்படிங்க செய்ய முடியும் அந்த மாரி விஷயங்கள்? திமுகவ அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, "எங்க கூட்டணி கட்சிகள்லாம் நாங்க போறோம்" அப்படின்னப்போ வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. நீங்க வந்து இல்ல, இல்ல ஆட்சியில் பங்குன்னு இருந்திருக்க கூடாது. போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, போ நாங்க போயிருக்க மாட்டோங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்றாரு. நீங்க திமுகவுடைய பெருந்தன்மை அது. நீங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது, ரைட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. உதயநிதியே சொல்லி கூப்பிட்டு சொன்னாரு. இல்லண்ணே உங்களுக்கு அப்படி நான் உதயநிதிட்ட பேசினேன். உதயநிதி வந்து, "இல்ல ஒரு வாய்ப்பு இருந்தா நீங்க ஆதரவு தெரிவிங்கன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பக்கம் போறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்கிற மாரி அவரே சொன்னாரு" அப்படின்றாரு. நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக, இல்ல, இல்ல போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க மீறி போனீங்கன்னா நல்லா இருக்காது. திமுகவுக்கு மரியாதை எல்லாம் போயிரும். அதனால அவங்க ஒரு பெருந்தன்மையா இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில சொல்றேன் நானு. பட் இப்ப திடீர்னு ஒரு அவங்களுடைய மனமாற்றத்துக்கு காரணம் தாவேக்காவுடைய அணுகுமுறையா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அங்க அ ஆதவ மட்டும் தான் அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். நீங்க விசிகாவோட தன் கூட்டணிய வச்சுக்கணும்னு ஒரு நிலைமை. நீங்க சாதாரணமா திமுக கூட்டணியில இருந்த விசிகா, நீங்க சாதாரணமா 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தலைவர பார்ப்பார். அறிவாலயத்துக்கு வருவாரு. ஏதாவது நிகழ்ச்சியில 2 பேரும் பங்கேற்றிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். கூட்டணி கட்சிகள்னு அடிப்படையில ஏதாவது நடந்துட்டு இருக்கும். பட் இங்க 1 மாசம் ஆக போகுதுன்னு வச்சுக்கங்களேன். பட் எதுவுமே இல்ல. ஒரு அன்னைக்கு முறை அந்த பார்த்தாரு. விஜய பார்த்தாரு. ஆதரவு செக்ரட்டரியேட்ல போய் கொடுத்ததுனால வந்து பார்த்தது. அது அந்த ஒரு பாத் நாள் அ மட்டும் தான். ம். அங்க வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் இவர் செக்ரட்டரியேட்டுக்கு போய் பார்த்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துக்குள்ள கலந்துக்கிட்டாரு. ஆ கவர்னர் மாளிகையில இருந்தாரு. கவர்னர் மேல கலந்துட்டாரு. இந்த தாண்டி அதுக்கப்புறம் அவரு யாரும் விஜய பார்க்கல. இவர் மட்டும் இல்ல. கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே பார்க்கல. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதெல்லாம் கூட விசிகாவுக்கு திரும்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, 4 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்தாங்க. இப்போ நான் ஒரு ஒரு தலைவர்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், இடைத்தேர்தல் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னென்னா, இவங்க இந்த 4 பேரையும் கேண்டிடேட்டாக போடக்கூடாதுன்னு ஒரு கேஸே போட்டிருக்கிறாங்களே. நாங்கள் அந்த 4 பேருக்கும் கேண்டிடேட்டுன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாரு அந்த தவேக தலைவர். என்னங்க சொல்லுங்க? ஆமாங்க, நீங்கள் எங்கள்ட்ட ரிசைன் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் நாங்கள் ஒன்றும் போடலை. நீங்கள் மீண்டும் உங்களுக்கு அந்த தொகுதியில் உங்களுக்கு நீங்கள் தான் வேட்பாளருங்கிறதுக்கெலாம் இல்லை. 2 பேருக்கு மட்டும்தான் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். 2 பேர். ஒருத்தர் அம்பாசமுத்திரம் இசகி சுப்பையா, இன்னொருத்தர் இந்த இவங்க மரகதம் குமரவேல் அவங்க என்ன இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்று என்ன வாரிய தலைவர், மரகதம் குமரவேலுக்கு வாரிய தலைவர்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு இந்த 4 பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான், யார் அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையாவுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு மீண்டும் இடைத்தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மரகதம் குமரவேல்,
இப்போ கூட நேற்று கூட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஜெயக்குமார் பெருந்துரை, தாராபுரம் சத்யபாமா. அதனால தாராபுரம் சத்யபாமாவுக்கோ பெருந்துரை ஜெயக்குமாருக்கோ எந்த உத்தரவாதமும் நாங்கள் தரல. ம். எம்எல்ஏ சீட்டுக்குன்னு ஒரு உத்தரவு மட்டும் தான் சொன்னோம். யாரா சிகிச்சை மட்டும்தான். அதே மாதிரி மரகதம் குமரவேலுக்கு வந்து வாரிய தலைவர்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதானே ஒழிய அதனால் நாங்கள் அவங்களுக்கு கேண்டிடேட்டுன்னு சொல்லலையே. நாங்கள் கேண்டிடேட்டுன்னு சொன்னால் தானே நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து நீங்கள் தடை விதிப்பீங்க. கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஸோ திமுக நினைக்கிறதோட மற்றவங்க எல்லாம் நினைக்கிறதோட தாவேக்காவுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசினார்ல, கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி. யாரோட? பிஜேபியோட ஜெராக்ஸ் காப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கூட திருமாவுக்கு தெரிந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்குது, ஒரு விஷயத்தை தங்களுடைய காரியத்தை முடிச்சுக்கிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் வேலுமணியே சொல்லியிருக்காருங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இவங்களால நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த கட்சியிலோட நம்ம நிலைமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் அண்டு ஆதவார்ஜுன் தான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கூட கேட்கலங்க, அவங்க கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வேலுமணி சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதெல்லாம் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாருக்கு? சார், இப்போ திருமாவளவன் ஒரு கொள்கை சார்ந்து அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர், தான் ஒருபோதும் சந்தர்ப்பவாதி கிடையாது அப்படின்னு அவர் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவர். சிபிஐ சிபிஎம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க எந்த நிபந்தனையும் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன இஷ்யூவுக்கும் த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற குரல் வந்து நம்ம பல வாட்டி பார்த்துட்டோம். இப்ப திருமாவளவன் ஓடோடி போய் அமைச்சரவையில போய் எடுத்தெடுப்புலேயே முதல் வாரத்திலேயே பங்கேற்கிறார் அப்படின்னா, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பிழைகளும் அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாமே இப்ப இவர் மேலேயும் வரும். இப்ப விஜய் மேலேயே நம்ம விமர்சனம் வைக்கலாம், சட்ட ஒழுங்கு. திருமாவளவன் மேலேயே வைக்கலாம். நீங்க அந்த அரசினுடைய ஒரு அங்கமா வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அப்போ விஜய் உடன் திருமாவளவன் அவர்கள் போடப்பட்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ அதாவது திமுக ஒரு கொள்கையோட நாங்க வந்து பயணிக்கிறோம், அதனாலதான் நாங்க பயணிச்சோம், எங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒண்ணு போலதான் இருக்குது அப்படின்ற கருத்தை கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்க தாவேகாவுக்கு புதிய கட்சி, அது கொள்கை இதுவரைக்கும் தெளிவுபடுத்தாத ஒரு கட்சி. இப்ப எந்த ஒரு கொள்கையும் என்ன கொள்கை இருக்கு அவங்களுக்கு? நேத்து எம்ஜிஆருங்கிறாரு, இன்னைக்கு ஜெயலலிதாங்கிறாரு, நாளைக்கு கலைஞர்னு சொல்லுவாரு, ஏற்கனவே சொல்லியாச்சு ஆல்ரெடி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்படி போடாததனுடைய விளைவாக திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒன்றும் இன்று ஒன்றும் நாளைக்கு ஒன்றும் இப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனாலதான் ஏற்பட்டிருக்கான். அவரே கேட்கிறாரு, அந்த ஒரு வார்த்தையில் அந்த பேட்டிலேயே அவர் சொல்றாரு, நாங்க ஒன்றும் குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது, எந்த நிமிஷத்துலையும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துருவோங்கிறத சொல்ல வர்றாரு. நீங்க 100% வைக்கும். என்னை பொறுத்தவரை அவர் ஓடாடி போனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகாவின் பெரும்பான்மையான வாக்குகள் தாவேகா பக்கம் போயிடுச்சுங்கிற ஒரு கவலை அவருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம அரசியல் வந்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாதனால தான் அவர் போனார், அங்கே போனார். சரி போயிட்டாரு. போனதுக்கப்புறம் ஒரு கடுமையான அதிருப்தியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஒரு மாசத்திலேயே கொஞ்சம் ஒரு அதிருப்தியான சூழ்நிலை, இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் நிறைய ஒரு கடுமையான அதிருப்தி ஆகும். நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிருப்தி நம்மளையும் பாதிக்கும். நம்ம ஆளுங்கட்சி அப்படிங்கிற வரிசையில் நம்மளும் உட்காந்துடுறோம். அந்த விதத்தில் நம்மளால எதிர்த்து கேட்க முடியாது எந்த கேள்வியும். நம்ம எப்படி வருங்காலத்தில் எப்படி அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை கூட அவருக்கு இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, எந்த நிமிடத்திலும் நாங்கள் வெளியே வந்துடுவோம்னு சொல்றாரு. அதற்கு தகுந்தாப்புல தெளிவா இவரும் என்ன சொல்றாரு, வன்னி அரசும் அதே தான் சொல்றாரு. எப்பயும் நான் திமுகவுக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன், அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் வேறொரு கூட்டணி ஆட்சியில நான் பங்கேற்றாலும் கூட நான் திமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய எதிர்கால அரசியல்ங்கிறது கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா, ஏதாவது நீ திமுக கூட்டணியில இருக்கும்போது பட்சத்திலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு மதுவிலக்கு மாநாடு நடத்துவாரு, திமுக எதிரான சில விஷயங்கள் பேசுவாரு. புரியுதுங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் விட மாட்டேங்கிறாங்க பாரு. ஆமா, திடீர்னு மதுரையில வந்து பாருங்க, இந்த பெரிய குடிக்கம்பத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கலெக்டருக்கு எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுவாரு, விமர்சனம் பண்ணுவாரு, பேட்டி கொடுப்பாரு.
நீ இந்த லாபகரமா மாதிரி நிறைய அது வந்து நிறைய திமுக விஷயம் நேரடியா சொல்லாம, காவல்துறை எவ்வாறு செய்கிறது? ஆமா சரி செய்றாங்க. அப்படியாவது சில இந்த சில இந்த சமயத்துல ஒரு விமர்சனம் வைக்கணும்ல. சில அதிகாரிகள் இது மாரி பண்றாங்க. ம். நீங்க அவங்கள வந்து நாங்க விடமாட்டோம். நீங்க விசிகாவுல சாதாரண இயக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையா ஒரு அரசியல் பண்ணுவாரு. பட் அதற்கான வாய்ப்புகள் இங்க இல்லாம போயிடும். நீங்க ம். நீங்க ஆட்சியில் பங்கு ஆனதுக்கப்புறம் நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க இனிமே எல்லா இடத்துலயும்? ஸோ அந்த ஒரு பயம் அவருக்கு இருக்குது. முதல்ல அவர் போனதுக்கு காரணம், கட்சி கிட்டத்தட்ட கரைய ஆரம்பிக்குது. தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் போனாரு. நீங்க எதிர்த்து பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? விசிகால உள்ள தலைவர்கள தூக்குவாரு இவரு ஆதவ அர்ஜுனு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நாங்க சொல்றத நீங்க கேட்கலன்னா, உங்களுக்கு எதிரான நிலைப்பாடை நாங்க கையில எடுப்போம். உங்க கட்சிய காலி பண்ணிருவோம். அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அவருக்கு ஒரு பயம். நம்மளுக்கு மீறி யாராவது போய் ஆட்சியில் பங்குன்னு யாராவது போயிட்டாங்கன்னா, நம்மளுக்கு சரியா இருக்காது. மரியாதை இல்லன்னு. அவரே என்ன சொன்னாரு, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நீங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்கணும்னு தேவையில்லன்னு நினைச்சேன். ஆனா கட்சியில தான் அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் தலைவரா இருந்தாலும் கூட கட்சி முடிவா தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 2 நிலைப்பாடுல அவர் இருக்காரு. ஒண்ணு கட்சிய காப்பாத்திக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இப்போ தாவேக்காக்கு தொடர்ந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வந்தால் நம்ம கட்சியையுமே அது மூழ்கடிச்சிடும். நீங்களும் ஆளுங்கட்சிங்கிற ஒரு நிலைப்பாடுல வெளிய வந்து என்ன நீங்க சமாதானப்படுத்துவீங்க நீங்க? ம். நீங்க ஒண்ணும் இல்ல பிஜேபி என்ன கடுமையான விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. டெல்லி போயிட்டு வந்தவர் பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. என்ன கூட்டணி கட்சிகள சரியா ஒரு சந்திப்பு கூட இல்ல. ஒரு சின்ன விஷயங்கள் கூட இல்ல. ஒரு தேவைனா கூட விஜய் எப்படி பார்ப்பாரு அவரு? விசிகாக்கு சில நிலைப்பாடு இருக்கு. சில கோரிக்கைகள் இருக்குன்னா, போய் ஆதவ அர்ஜுன மூலியமா தான் அவர் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்காரு. ஒரு தவேக சார் அப்போ தலைவரு, ஒரு ஒருவேளை முதல்வர் நல்லெண்ணக்கத்த இப்போ திமுக கூடயே ஒரு நல்லெண்ணக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆ ஒரு பார்வை இருக்குன்னா, அப்போ அவருடைய சீட் ஷேரிங் பார்கெனிங் வரக்கூடிய காலகட்டத்துல அவர் வந்து 100% உயர்த்தணும் 100% ஆமா. பார்க்குறாரா? அப்போ நாளைக்கு திமுக ஏதாவது போராட்டம் முன்னெடுக்குது, அல்லது திமுக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுது அப்படின்னா, அதனுடைய அந்த நிகழ்ச்சியில வந்து திருமாவளவன் பிரசன்ஸோ அல்லது விசிகாவோட பிரசன்ஸோ இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? 100% நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுக்கு காரணம் கொள்கை ரீதியா நாங்க ஒண்ணும் அவங்களோட கூட்டணி வைக்கல நாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. திமுக என்ன சொல்றாரு, விசிகாக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க. நீங்க அங்க போகக்கூடாதுன்னு திமுக சொல்லியிருந்தா நாங்க போயிருக்க மாட்டோங்கிறாரு. அதையே இப்ப சொல்றாருன்றேன் நான். ஏன் அவர் இன்னைக்கு எப்படி சொல்றாரு அத? 1 மாசம் கழிச்சோ, இல்ல 20 நாள் கழிச்சோ இந்த ஒரு வார்த்தை சொல்றது வித்தியாசமா இருக்கு. ம். அவரு தெளிவா சொல்றாரு. தாவேக்காவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்கள் தான் நம்மளுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ம். நீங்க ஏன் போறீங்கன்னு திமுக எங்கள கேட்டிருந்தா நாங்க போயிருக்க மாட்டோம். ஆனா அவங்க ரொம்ப லிபரலா இருந்தாங்க இந்த விஷயத்துல. பெருசா கண்டுக்கல. போறதுன்னா போங்கங்கிற மாரி இருந்தாங்க. ம். நான் துணை முதல்வர்ட்டயே பேசினேன். இல்லண்ணே நீங்க அப்படி ஒரு நிலைப்பாடுன்னா போயிட்டு வாங்களேன்னு சொன்னாரு. அதனால தான் போனோங்கிற மாரி அவர் சொல்றாரு. ம். ஸோ இப்ப அவரு போனதுக்கான விளக்கத்த இப்ப வேற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதனால நீங்க சொன்ன மாரி 2 விஷயமா இருக்கணும். ஒண்ணு நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு ஒரு மேயர் வேணும்னு கேட்பாரு. இந்த தாவேக்காட்ட. புரியுதுங்களா? தேவைட்டா கண்டிப்பா கேட்பாரு. தருவாங்களா? மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. ம். என்ன அவங்களுக்கு அவங்க கட்சி புதிய கட்சி. அவங்களுக்கு மேயர்லாம் தேவைப்படும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில டெய்லி அவரு இப்ப ஒரு திமுகவுக்கு ஒரு துண்ட போட்டு வைக்கிறாரோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. அது ஏற்கனவே கடந்த காலத்துல நடந்தது தானே! ஓகே. ஏன் ஆதவ அர்ஜுனோட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ட்ரை பண்ணதே அதனால தானே! ம். ஆனந்த விகடன் நிகழ்ச்சி. சொல்லுங்க. இல்ல அந்த மேடை வரைக்கும் அவரு எக்ஸ்ட்ரீமா அவ்வளவு தூரம் அவருக்கு ஸ்பேஸ் குடுத்து வச்சதே வந்து திருமா தான். அப்ப திருமா தான் வந்து நல்ல என்டர்டெயின் பண்றாரா? அ ஆதவ அப்படிங்கிற விமர்சனமே அந்த ஆமா. சமயத்துல வந்துச்சு. கடுமையா இருந்துச்சுங்க. இப்போ கடுமையா இருந்தது. அப்போ விசிகா பொறியில் சிக்கியது போல ஒரு சூழ்நிலை. இன்னொரு சிபிஐ, சிபிஎம் அவங்க அவங்களும் இப்ப இந்த சொல்லுங்க. அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா லாபகரமா நாங்க வெளியில இருந்து ஆதரவு குடுக்குறோம். எங்களுக்கு அதுல பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி, அவங்களுமே சில டைம் முன்னுக்கு பின் முரணா பண்றத பார்க்குறோம். இப்ப திமுக தலைவர் வந்து இந்த அரசின் மீது விமர்சனம் வச்சாங்கன்னா, "பாருங்க 6 மாசம் கூட பொறுத்து இருக்குன்னாங்க. எத கெடுத்தாலும் வந்து விமர்சனம் பண்றீங்க" அப்படின்னு ஆனா சொல்லிட்டு, பவர் கட்டுங்கிறப்போ பவர் மேடையில கட்ல பேசுறாரு. இருந்து எல்லாத்தையும் மேல் பேசுறாரு. போராட்டம் அறிவிச்சாங்க. இதே அது அதேபோல அதுதான் அது. அ கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து கடுமையான கண்டனங்கள வந்து அறிக்கைய விட்டுருக்காங்க. அப்போ தன்னுடைய சொல்லுக்கு அவரே மாறாக செய்யக்கூடிய காட்சிகள பார்க்குறோம்.
சிபிஐ, சிபிஎம்மும் இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல இருக்கு. ஆமா. இன்னொன்னு பார்க்குறோம் ஐயுஎம்எல் இது திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து இல்லாத கட்சி, ஒண்ணுமே இல்லாத கட்சி, காடுறது கிடையாது. இது இருக்கிறவங்க பூரா பார்த்தோம்னா எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க. ஒரு தொப்பி, தாடியும் போட்டுட்டு அப்படி இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் நன்மையில அவங்களுமே கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துறாங்க. இவங்களாவது விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக. ஐயுஎம்எல் இனி வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் எப்படி வந்து திமுகவுக்கு பேராசைட்டா இருந்தாங்களோ அடுத்து நம்ம தாவேகாவுக்கு பேராசைட்டா இருந்துட வேண்டியதான். இவங்க 2னா அவங்க 4 தருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருச்சா? ஷாஜகான் அவர்கள் அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது திமுக தொடை தெரியப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன் இப்படி ஒரு மனமாற்றம் ஐயுஎம்எல்க்கு? இல்ல நீ அதாவது ஐயுஎம்எல்லுக்கு வந்து 100% எல்லாத்துக்கும் தெரியும். மனிதநேய மக்கள் கட்சி வந்துருந்துச்சு, எஸ்டிபிஐ வந்துருச்சு. அதாவது இஸ்லாமிய இளைஞர்கள் தனியா போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் ஐயுஎம்எல்ல இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்துல. ஐயுஎம்எல் வந்து கலைஞர் காலத்துல இருந்தே இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்டாலின் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருந்தார். ஒரு சென்டிமெண்டா பார்த்தாங்க. ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தீக வீரமணி, ஐயுஎம்எல் இவங்களை எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் இவங்க எல்லாத்தையுமே கலைஞர் செட்டு அவங்கெல்லாம். ஸோ அவங்களோட ஒரு கடைசி வரைக்கும் அவங்களோட ஒரு இதாக நல்லுறவாக இருந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறார் ஸ்டாலின் இருந்தார். அதனால தான் அவர் ஐயுஎம்எலுக்கு ஒரு யாருக்கு ஃபஸ்ட்டு ஐயுஎம்எல்ல கூப்பிடுவாங்க. அவங்க நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மனிதநேய மக்கள் கட்சியோட கொடுத்தாங்க, எஸ்டிபிஐ கொடுத்தாங்க, தனியாலாம் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. என்ன காரணமாக அது சென்டிமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் பங்கு தங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது, அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. காரணம் அவருக்கு வந்து ஷாஜகான் இருக்கிறாரு, அவர் ஜெயிச்சார். எதனால ஜெயிச்சாரு, எப்படி ஜெயிச்சாரு, அவருடைய வெற்றிக்கு யார் காரணம்ங்கிறது அவருக்கே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா அவர் போய் நன்றி எழுப்பு அன்னைக்கு திமுக யாரும் போகலை, திமுக ஆட்கள் யாரும் போகலை. அவரோட யார் நிற்கிறா, எல்லாமே தாவேக்காவுடைய ஒரு 10 பேர் தாவேக்கா ஆட்கள் மட்டும்தான் அந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியிலே கூட கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாமே அவருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அவங்களுக்கு திமுக வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படுதுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறார். ஷாஜகானுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா திமுக எங்களை பார்த்து பொறாமப்படுகிறதுன்னு பேசுகிறாரு. ஒரு வேடிக்கையாக இருக்குது அவருடைய பேச்சு. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஐயுஎம்எலுக்கு மரியாதை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டாங்க. ஜவாஹிருல்லா ஒரு காலத்தில் கோவப்பட்டுக்கிட்டாரு, ஹைதர் அலி இருந்தார்ல, அவங்களெல்லாம் கூட ஐயுஎம்எலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிற ஒரு வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மீறி செய்ததுடைய பாவத்தை இன்னைக்கு திமுக அனுபவிக்குது. அப்படிதான் அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தை நான் ஷாஜகான் எவ்வளோ நாள் இந்த கட்சியில் இருந்தார், ஐயுஎம்எல் எவ்வளோ நாளாக இருந்தார், இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு அவருக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் அந்த அமைச்சரவை பதவி மோகம், பணம் மோகம். இது 2 தான் சோஃபாவே போச்சு. அதான் சொல்றேன். அதான் அந்த ஒரு மோகம், இந்த ஒரு ஆசை, இது 2 தான் அவங்களுக்கு திமுக மேல அவ்வளவு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமா திரு திருமாவளவன் அவர்களுடைய அந்த ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் திமுக மீது ஒரு நல்லெண்ணம் வைப்பது போல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதனுடைய பின்னணி அரசியல் ரொம்ப விரிவா தெளிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.